இருக்கு. நாம இந்த காலிஃப்ளவருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமல் குருவியும் மீனுக்குருவியும் அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. 2 நாட்களுக்கு அப்புறமா ரொம்ப கடுமையா மழை வந்துச்சு. ஆனா 2 குருவிகளும் அந்த காலிஃப்ளவர் வீட்டுல உட்கார்ந்தபடியே மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல குருவிகளோட காலிஃப்ளவர் வீட 2 காகங்களும் பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க. ராணி, பேசாம நமக்கு அந்த 10 ரூபாய் வாடகையே கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. நீ வாடகையை உயர்த்த போய் இப்ப பாரு, நமக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. காலு, அப்படியெல்லாம் இந்த ராணி சும்மா விட மாட்டா. பாருங்க, அந்த குருவிகளோட வீட்டையே நான் இல்லாம ஆக்கிடுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் ராத்திரி நேரம் கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. அந்த சமயத்துல காகங்களோட முன்னாடி ஒரு தேவதை பறவை தோன்றுச்சு. ஹே மோசமான காகங்களா, என்னோட வீட்டையே நீங்க எரிக்க வர்றீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு அந்த மந்திர பறவை தன்னோட இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் கீழே கொடுத்திருக்கு. ப்ளே பட்டனை அழுத்தி பாருங்க.